ஹாய். நான் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. இதுக்காக நான் ஒரு பிளான் கொடுக்க போகிறதோ இல்லை ஸ்டெப்ஸ் சொல்கிறதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சில விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, யார்கிட்டையுமே ரெஃபரன்ஸோ பிளான்ஸோ வாங்காதீங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் வந்து யூஸே ஆகாது. நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் யூஸ் பண்ணுவீங்க அந்த பிளான்ஸை. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன், உங்களுக்கு வந்து ரீசன் அண்ட் பெனிஃபிட் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கே வந்து நம்ம மைண்டே வந்து நீ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன ரீசன் இருக்குது, என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன ரீசன், அதுலேருந்து என்ன பெனிஃபிட், இதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இந்த ரீசன் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஒரு டெம்பரவரி ஆகிடும் நம்ம ஃபாலோ பண்ணாலுமே. தென் வந்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அம்மா வந்து ஒரு 7 o'clock ஒரு 6 o'clock மேலே தூங்கி அவங்க பார்த்துக்கவே மாட்டோம். அவங்களோட ரொட்டீன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டுருக்கும். அவங்க வேலைக்கு போனாலும் போகலனாலும், உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் அவங்களோட ரொட்டீன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக போயிடும். ஸோ நிறைய முறை நான் நோட் பண்ணியிருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன், யோசிச்சிருக்கேன். அம்மா ஒரு 8 o'clock வரைக்கும் தூங்கியிருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை. நான் 10 o'clock வரைக்கும்லாம் தூங்கியிருக்கேன். பட் அவங்க வந்து ஒரு 6:30க்கு அப்புறம் தூங்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்மளோட ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கே வந்துட்டு பிளான்ஸு, ப்ரொசீஜரு, நிறைய வீடியோஸ் பார்த்து நோட் பண்ணி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியை தயவு செஞ்சு மற்றவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்காதீங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நீங்களாக ஒரு விஷயம் புரிஞ்சு ஒரு ஒர்க் பண்ணுறது தான் வந்து கன்சிஸ்டன்சின்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கினா அது கண்டிப்பாக டெம்பரவரியாக தான் இருக்கும். அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது, பெர்மனண்ட்டாகவும் இருக்காது. நீங்களாக ஒரு ரீசன் வச்சு அண்ட் அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, பாய்.